இது மூணாவது. கோல்டெல்லாம் நிறைய பேர் விற்று இந்த பக்கம் டாலர் ஸ்ட்ராங்காக தொடங்கினதும் கோல்டு விற்றுட்டு டாலர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோல்டு இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டாலர். ஸோ இந்த ஒரு மந்த நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையலாம். இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால கோல்டு வந்து வீக் ஆகுது லைட்டாக. கோல்டு வந்து விலை குறையுதுங்கிறதுக்காக அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். பட் முதலீடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, இது ரெண்டுமே இப்போதைய சூழ்நிலையில் இட்ஸ் ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ கையெழுத்தாகிற ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா சும்மா உப்புக்கு சப்பானியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிதிங் மார்க்கெட்டை மூவ் பண்ணுற அளவுக்கான ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்தாகாதுன்னு தான். எந்த தாக்கமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்படுத்த இருக்காது. ஆனால் கேரண்டீடாக சொல்ல முடியும், எழுதி கூட கையெழுத்து போட்டு தர முடியும். 10 வருஷத்தில் இன்றைக்கி போட்ட பணம் சரியான ஷேர்ஸில் 10 வருஷத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு வருஷத்துக்கு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது கேரண்டீடாக சொல்ல முடியும். ஸோ சார், இப்போ டாலரினுடைய மதிப்பு கூடும் பொழுது தங்கத்தினுடைய விலையும் கூடுமா? இல்லை. வணக்கம் சார். வணக்கம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது அப்படின்றத நம்ம கடந்த 2 தினங்களாக செய்தியாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 89.90 இருக்குது. நேற்று ஐ திங்க் 90 ரூபாயாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏன் இந்த திடீர் வீழ்ச்சி நம்ம வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு? கடந்த ஒரு 10 வருஷமாக இல்லை அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கனாலே மன்மோகன் சிங் காலத்துலேருந்து 45 ருபீஸில் ஆரம்பிச்சது, 40 ருபீஸில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த எக்கனாமியை ஸ்டடி பண்ணோங்கிறதுக்காக ரூபாயோட வேல்யூ ஆர்டிஃபிஷியலாக குறைச்சாப்புல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஆல்மோஸ்ட் டபுள் தி அமௌண்ட் ஆயிடுச்சு. எதனால் இப்போது அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சீசன் டிசம்பர் மாதம் எஃப்ஐஐஸ் எல்லாம் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்திய ரூபாயை டாலராக மாற்றி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகே, அது நம்பர் 1. ரெண்டாவது, இம்போர்ட்டர்ஸ். இந்த குவார்ட்டருக்கான பேமெண்ட்டு இம்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ தான் பே பண்ணுவாங்க. அதுக்காகவும் டாலர் நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனாலேயும் ஆச்சு. அண்டு இது மூணாவது. கோல்டெல்லாம் நிறைய பேர் விற்று இந்த பக்கம் டாலர் ஸ்ட்ராங்காக தொடங்கினதும் கோல்டு விற்றுட்டு டாலர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோல்டு இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டாலர். ஸோ அந்த மாதிரி கோல்டு அவங்க விற்றுட்டு டாலர் வாங்க ஆரம்பித்தப்பறம் டாலருக்கான டிமாண்ட் அதிகரிச்சு. ஸோ திஸ் இஸ் பியூர்லி டிமாண்ட் வர்சஸ் சப்ளை ப்ராப்ளம் தான். எந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸை எடுத்துக்கிட்டாலும் இந்த கரன்சி வந்து குறையிறது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் அக்ராஸ். ஓகே, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே டாலருக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை யூரோக்கு அகேன்ஸ்டாவோ பவுண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாவோ கரன்சி வந்து வீக்கன் ஆகிட்டு தான் போகும். இதை யாராலுமே ஸ்டாப் பண்ண இது முடியாது. ஆனால் ப்ரைமரி நம்ம இம்போர்ட் பேஸ்டு எக்கனாமிங்கிறதுனால நாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோன்னு தோணும். சார், இப்போ நம்ம இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அங்கே டீடாலரைசேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து உலகம் முழுவதும் இருந்துட்டுருக்கு. அது ஒரு பெரிய ப்ரெஷராக அமெரிக்காவுக்கு மாறிட்டுருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய அந்த டாரிஃப் ரூல்ஸை வந்து மாற்றி அமைச்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் இந்த நேரத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்றது ஆபத்தா இல்லை நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? முதலீடு பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். நம்பர் 1. ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, எஃப்ஐஎஸ் எல்லாமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியேறுவாங்க. அகெயின் தேல் பி பேக் டூரிங் January 15th. ஸோ இந்த ஒரு மந்த நிலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையலாம். இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால கோல்டு வந்து வீக் ஆகுது லைட்டாக. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து விலை குறையுதுங்கிறதுக்காக அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இது இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அடுத்து ஃபெட்டோட ரேட்டு எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான். இப்போது ஃபெட்டு வந்து இன்னொரு ரேட்டை குறைச்சாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இஸ் நாட் அட்ராக்டிவ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியேற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ குறைப்பாங்கன்னு
எதிர்பார்க்குறாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து வழக்கமாக இருக்கிற பணவீக்கத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது அமெரிக்காவில். இப்போ அதனால் வட்டி ஏறுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 50-50 சான்ஸில் இருக்குது. ஸோ பவல் என்ன டிசைட் பண்ணுறாருங்கிறது அதை பொறுத்து தான். பட் முதலீடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, இது ரெண்டுமே இப்போதைய சூழ்நிலையில் இட்ஸ் ஸ்டாண்டர்ட். சார், இப்போ நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க, என்ஆர்ஐஸ் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ டாலருடைய மதிப்பு கூடும் பொழுது அவங்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்துமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்களுக்கு சிக்கல். அமெரிக்காவில் ஆல்ரெடி வாழ்ந்து அங்கே டாலரில் சம்பாரித்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புகிறவங்களுக்கு லாபம். யூஎஸ்லேயே வாழ்ந்து அங்கே பணம் சம்பாரித்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புகிறவங்களுக்கு லாபம். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்தியன் ரூபாய் கொடுத்து டாலர் வாங்கி ஆகணும். ஸோ நிறைய ரூபா அவங்க தந்தாகணும். வழக்கமாக தரதை விட 90 ரூபா தந்தால் தான் ஒரு டாலர் வரும். இப்போ அதே மாதிரி அங்கேருந்து இங்கே அனுப்புகிறவங்களுக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் டாலருக்கு மோர் வேல்யூ அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டு சைடும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ், இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் எனிபடி ஹூ எக்ஸ்போர்ட் டு யூஎஸ், டாரிஃப் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டா சொல்கிறேன். டாரிஃப் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பியோர் டாலர் டேர்ம்ஸில் மட்டும் பார்த்தா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஸ்டாண்ட் டு கெயின். யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, நாம் எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணும்போது நிறைய காசு கொடுத்து டாலர் வாங்கி அதுக்கப்புறம் தான் வி ஹவ் டு மேக் த பேமெண்ட். ஏன்னா இந்தியன் ருப்பிக்கு இந்தியாவை விட்டு வெளியே போனால் வேல்யூ கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு லாபம், இம்போர்ட்டர்ஸுக்கு நஷ்டம். இங்கேருந்து யூஎஸ்க்கு போகிறவங்களுக்கு நஷ்டம், யூஎஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு லாபம். சார், இப்போ உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வருகை, இந்திய வருகை தான். இன்னைக்கு பிரதமரோட அவர் சந்தித்து பேச இருக்கிறாரு. நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைபெற இருக்குது. ஏற்கனவே ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது, க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது நம்ம ஏற்ற இறக்கங்களை பார்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு டாரிஃப் பற்றி எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க காங்கிரஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது டாரிஃப் பற்றி இப்போ பேச்சே இப்போ அதிகமாக இல்லை. வேறு ஏதாவது ஒரு ரூல் அவர் புதுசாக கொண்டு வந்து அதை காங்கிரஸில் கொடுத்து அதை வந்து காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணாலொழிய இந்த டாரிஃப் டிஸ்கஷன் வந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ மன்மோகன் சிங் காலத்தில் இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ரஷ்யா. அதுக்கப்புறம் பிஜேபி காலத்தில் வி ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யூஎஸ். வழக்கமாக நம்ம ஃபாரின் பாலிசியில் வந்து இட்ஸ் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அலைன்மெண்ட்னா எந்த சைடும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த தான் வி வில் பி மெயின்டைனிங். சுவிட்சர்லாந்து மாதிரி நான் யார்கிட்டையும் சண்டைக்கும் போக மாட்டேன், நான் எந்த சைடு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். ஏதாவது ரெண்டு நாட்டுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா என்கிட்டேருந்து அறிக்கை மட்டும் தான் வரும், சண்டை போடாதீங்கப்பா, பேசி தீர்த்துக்கோங்க, தட்ஸ் ஆல் ஐ வில் சே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பாலிசி ஸ்டாண்ட்லேருந்து ஒரு யுஎஸ்ஸை நோக்கி நாம் சார்ந்திருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதே ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கும் பொழுது யுஎஸ் பொறுத்த வரைக்கும் எமர்ஜிங் எக்கனாமிஸ் வச்சு அவங்க அதிகமாக சம்பாதிக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய ரஷ்யா மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக பிரிக்ஸ் நேஷன்ஸ் அப்படின்னு இப்போ ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேஷன் வளர்கிறதுக்கு அமெரிக்கா என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் எந்தெந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுது, எண்ணெய் வந்து ரஷ்யாலேருந்து அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா, இது எல்லாத்துக்குமே அமெரிக்காவுடைய அதிபர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ கையெழுத்தாகிற ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா சும்மா உப்புக்கு சப்பானியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிதிங் மார்க்கெட்டை மூவ் பண்ணுற அளவுக்கான ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்தாகாதுன்னு தான் நினைக்கிறேன். எந்த தாக்கமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காதுங்களா? பட் ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்களே சார், இப்போ அடுத்த சில தினங்களுக்கு வந்து நிறைய இம்பேக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும், ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற இறக்கங்கள் அது வந்து இட்ஸ் ஜென்ரிக், யார் வேணால் சொல்லலாம்.
நானும் சொல்லலாம் இன்றைக்கி ஏற்ற இறக்கத்தோட மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெறும் ஜஸ்ட் விசிட். ஸோ வந்தோமேங்கிறதுக்காக ஏதோ ஒரு 4-5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. அதை தவிர மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு காரணியும் இந்த ரஷ்யன் அதிபர் விசிட்டில் இல்லை. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம வந்து எஸ்ஐபி போடலாமா இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற குழப்பங்களை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக அட்வைசர்ஸுடைய இன்புட்ஸை எடுத்துகிட்டு நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தட்லையும் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அட்வைசர்ஸுடைய கைடன்ஸோடையும் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த நேரம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு சரியான நேரமா? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 26,000 புள்ளிகளுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டவுனுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சரியான டைமா? எல்லா நேரமுமே சரியான நேரம் தான். ஏன்னா உங்கள் மனசில் நான் சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற பணவீக்கத்தில் வர்ற சம்பளத்துக்கும் போகிற காசுக்குமே சரியாக இருக்குது ஏகப்பட்ட பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், முதலீடு பண்ணணும்னு யோசிக்கவே வேணாம், செஞ்சுருங்க. எஸ்ஐபிக்கு நேரங்காலமே கிடையாது. எனி டைம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் யூ கேன் ஸ்டார்ட் அன் எஸ்ஐபி. அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் ஏறும், இப்போ மார்க்கெட் இறங்கும் அப்படின்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டைமிங் யார் பார்க்கணுன்னா எங்களை மாதிரி ட்ரேடர்ஸ் பார்க்கணும். காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கிறவங்க பார்க்கணும். இன்றைக்கி வாங்கி 4 நாள் கழித்து விற்கிறவங்க பார்க்கணும். பெரும்பாலான மக்கள் மாதிரி இன்றைக்கி போட்டுட்டேன்னா நாளைக்கு எனக்கு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, மகள் கல்யாணத்துக்கு, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு டைம் லிமிட்டோட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா அது இப்போது கரெக்டாக நான் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டி வரலாம் நாளைக்கு. இல்லாட்டி இப்போ பீக்கில் இருந்து வாங்கிட்டு நாளைக்கு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஏறினா என்ன பண்ணுவீங்க? யாராலாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ வந்து சைக்ளோன் மாதிரி தான். ஒரே இடத்துல நிற்கும்னாங்க, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தது. இங்கே அங்கேயும் போவோம்னாங்க, ஒரே இடத்துல நின்றுச்சு. கரையை கடக்காது, கடல்லே அழுவிழந்துரும்னு சொன்னாங்க, தாண்டி வந்தது. அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதோ அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க்கு குறைக்கிறீங்க, ப்ரிடிக்டபிலிட்டி அதிகரிக்கிறீங்க. ஷார்ட் டேர்மில் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் கேரண்டீடாக சொல்ல முடியும், எழுதி கூட கையெழுத்து போட்டு தர முடியும். 10 வருஷத்தில் இன்றைக்கி போட்ட பணம் சரியான ஷேர்ஸில் 10 வருஷத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு வருஷத்துக்கு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது கேரண்டீடாக சொல்ல முடியும். ஸோ ப்ரிடிக்டபிலிட்டி கோஸ் ஃப்ரம் 0% to 100%. ஸோ நீங்கள் அந்த 100% தான் பார்க்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் நல்லா இறங்குது, அதுக்கப்புறம் ஐயோ பீக்கில் வாங்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறத விட, சரி இறங்கிடுச்சு மார்க்கெட்டு, நல்ல ஷேர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன், ரிசர்ச் பண்ணி நல்ல ஷேர்ஸாக தான் வாங்கியிருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் வாங்குகிறேன், அந்த மாதிரி தான் யோசிக்கணுமே தவிர அஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் டோன்ட் டைம் த மார்க்கெட். டைம் இன் த மார்க்கெட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். சார், இப்போ டாலரினுடைய மதிப்பு கூடும் பொழுது தங்கத்தினுடைய விலையும் கூடுமா? இல்லை, ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட். ஏன்னா உலகத்தில் 2 ஸ்டேபிள் விஷயங்கள், ஒன்று டாலரு, இன்னொன்று கோல்டு. ஸோ எப்போவுமே டாலர் ஏறிச்சுன்னா கோல்டை விற்றுட்டு டாலர் வாங்குவாங்க, ஸோ டாலர் ஏறும். அதே மாதிரி டாலர் இறங்குச்சுன்னா டாலரை விற்றுட்டு கோல்டு வாங்குவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேபிளில் ஏதாவது ஒன்றுத்தில் இப்படி அப்படியும் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், டாலர் ஏறிச்சுனாலே கோல்டு இறங்குதுன்னு அர்த்தம், கோல்டு ஏறிச்சுன்னா டாலர் இறங்குதுன்னு அர்த்தம். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.